வணக்கம் நண்பர்களே. உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அன்பின் சின்னம் என்று சொல்லப்படும் இந்த அற்புத கட்டிடம் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் பெருமையாக நிற்கிறது. ஆனால் இதன் பின்னால் பலருக்கும் தெரியாத சில மறைந்த உண்மைகள் இருக்கின்றன. இன்று அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, தாஜ்மஹாலை மும்தாஜ் மஹாலின் நினைவாக ஷாஜகான் கட்டியுள்ளார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மும்தாஜ் தனது 14வது குழந்தையை பெற்றுக்கொண்ட போது மரணம் அடைந்தார். அந்த நேரத்தில் ஷாஜகான் மிகுந்த துயரத்தில் மூழ்கி அவரை நினைவு கூற இந்த அதிசயத்தை கட்டத் தொடங்கினார். இரண்டாவதாக, தாஜ்மஹாலை கட்டுவதற்கு சுமார் 22 ஆண்டுகள் ஆனது. 20,000த்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள், தொழிலாளர்கள் இதில் பங்கேற்றனர். அதற்காக குதிரைகள், யானைகள், கப்பல்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் வெள்ளை மார்பில் விலை மதிப்புள்ள கற்கள் கொண்டு வரப்பட்டன. மூன்றாவதாக, தாஜ்மஹால் ஒரு சாதாரண நினைவகம் அல்ல. அது முழுமையாக சமச்சீராக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எந்த மூலையில் நின்றாலும் அதே மாதிரி தோற்றம் தெரியும். மேலும் அதன் மினார்களான 4 கோபுரங்கள் நேராக இல்லாமல் சிறிது சாய்ந்து கட்டப்பட்டுள்ளன. காரணம் என்ன தெரியுமா? நிலநடுக்கம் போன்ற விபத்து ஏற்பட்டாலும் அந்த மினார்கள் முதலில் கீழே விழுந்து முக்கிய கட்டிடத்தை காப்பாற்றும். நான்காவது, மற்றொரு ஆச்சரியம் என்னவென்றால், தாஜ்மஹால் பகலில், மாலை பொழுதில், இரவில் வெவ்வேறு நிறங்களில் தெரிகிறது. காலை நேரத்தில் இளஞ்சிவப்பு, மதியம் பளபளப்பான வெள்ளை, நில ஒளியில் மினுமினுக்கும் பொன்னிறம் போல தெரிகிறது. இது அன்பின் உணர்வுகளையும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையும் குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக, தாஜ்மஹாலின் மர்மங்கள் இங்கேயே முடியவில்லை. சில வரலாற்று ஆசிரியர்கள் இது முன்னால் ஒரு பழைய ராஜபுரி அல்லது ஒரு கோயில் இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அந்த விவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அன்பின் சின்னமாக திகழும் தாஜ்மஹால் இன்றும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. ஆனால் அதன் அழகுக்குள் மறைந்திருக்கும் உண்மைகள், வரலாற்றின் மர்மங்களை நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இது வெறும் கல்லாலான கட்டிடம் அல்ல, காலத்தை தாண்டியும் நிலைத்து நிற்கும் அன்பின் கதை.